வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீன்ஸ் வச்சு ஒரு ரெசிபி தாங்க. என்னென்னா, பீன்ஸ் வந்து பீன்ஸ் தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு இதே நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம முன்னாடி பின்னாடி இருக்க அந்த காம்பை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீன்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து குட்டி குட்டியாக இருந்தால் இது வந்து நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணால் அது பெருசாக தெரியாது. ஸோ சின்ன பசங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருள்னால் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயத்தையும் வந்து நல்லா பொடி பொடியாக குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி, அதையும் நல்லா பொடி பொடியாக குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து கட் பண்ண வேண்டாம், அதை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயம் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். அடுத்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நார்மலாக உப்பு சேர்த்திங்கனாவே வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. அடுத்து தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி பூண்டு. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீன்ஸ், அந்த பீன்ஸை இதோட சேர்த்துக்கோங்க. பீன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள், அந்த மிளகாய்த்தூள் போதும். வேறு எதுவும் இதுக்காக நான் தனியாக ஸ்பெஷலான மசாலாலாம் ஒன்றும் வேண்டாம். நார்மலாக இருக்க குழம்பு மிளகாய்த்தூள் போதும். அடுத்து சீரகத்தூள், இது வச்சுருந்தீங்கன்னா இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள், அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பீன்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்